வெல்கம் டு ஜீவ் டிசைனர். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் ஷாப் ஓப்பன் பண்ணி க்ளீனிங் ஒர்க், பூஜா ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டிச்சிங், ஆல்ட்ரேஷன் எல்லாமே இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீன் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட் ரிமூவ் பண்ண சொல்லி வந்திருக்கு. இந்த பேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லீவோட ஒரு சின்ன சைஸ் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு 2 சைடில் இருக்க பேடுமே ஒரே சைடு ஸ்லீவ்லேயே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸு, இதுக்கு வந்து சென்டரில் எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே இல்லை. ஸோ அதனால் ஒரு சின்ன கேப் மட்டும் நம்ம மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பேடுமே ரிமூவ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் அந்த கேப்பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ப்ளவுஸ் வந்து ஒரு இது எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸி தான் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 சாரீ கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஓல்டு மாடல் சாரீ மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் 1 சைட் பார்டர், 1 சைடு வந்து ப்ளைனாக வந்திருக்கும். இதில் ஏதாவது ஒர்க் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் லேஸ் வைக்கலாமா இல்லை பார்டர் வாங்கி அட்டாச் பண்ணலாமா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சுடிதார் செட்டு. இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டை நான் நேற்றே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டாப்ஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. இன்விசிபிள் ஜிப் வச்சு டாப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செமி ஸ்டிச்சுடு சுடிதார் டாப்ஸு. ஸோ இது வந்து நெக்கெல்லாம் அவங்களே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சைட்லைன் ஃபுல்லாக பைப்பிங் வச்சுருக்காங்க. ஸோ இது கஸ்டமருக்கு சைஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க சைஸ்க்கு இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணணும். இதோட பேண்ட்டுமே வந்து ஸ்டிச்சுடு பேண்ட்டு. இதில் ஜஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேஸ் மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க. இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் கம்ப்ளீட் பண்ணி இது ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான். இதில் கம்ப்ளீட் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியல் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பேண்ட் மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போல்லாம் எல்லா கஸ்டமருக்கும் வந்து மெட்டீரியல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பேண்ட் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது கஸ்டமருக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்கள். பேண்டுக்கு எந்த காஸ்ட்டுமே நான் வாங்க மாட்டேன். அப்படியே ஸ்டிச்சிங் காஸ்ட் மட்டும் வாங்கிட்டு விட்டுருவேன். இது வந்து நேற்று ஹுக் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை செக் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி ஒர்க் இது தான். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் வருதோ அதை வந்து பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.